குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பண்ருட்டி மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு இனிப்பு செய்தியை வழங்கியிருக்கிறோம். நீண்ட ஆண்டுகளாக பண்ருட்டி மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பண்ருட்டி பாமினி எக்ஸ்பிரஸ், பண்ருட்டி திருப்பதி பாமினி எக்ஸ்பிரஸ் பண்ருட்டி ரயில் நிலையத்துல நின்று செல்ல வேண்டும் என்பது நம்முடைய பண்ருட்டி மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பண்ருட்டி மக்கள், பண்ருட்டி ரயில் பயணிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் என்னிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் மத்திய ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் போன்ல பேசிட்டு உங்ககிட்ட பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன். இன்னும் 10 தினங்களுக்குள்ளாக திருப்பதி பாமணி எக்ஸ்பிரஸ் பண்ருட்டி ரயில் நிலையத்தில் இன்று செல்லும் என்று சொல்லியிருந்தேன். அதன்படி இன்றைக்கு காலை 8:29 மணி 8:30 மணிக்கு திருப்பதி செல்லுகிற பாமணி எக்ஸ்பிரஸ் பண்ருட்டி ரயில் நிலையத்துல நின்று சென்றது. முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 8 பயணிகள் டிக்கெட் எடுத்துட்டு திருப்பதிக்கு போனாங்க. அவர்களுக்கும் இன்றைக்கு நாம இனிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்திருக்கிறோம். இந்த பாமணி எக்ஸ்பிரஸ் ரயிலை பாரதிய ஜனதா கட்சியினர் ஒன்று திரண்டு மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறோம். பண்ருட்டி மக்கள் முழுவதும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்து வருகிறார்கள். மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் வினோத்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த நேரத்துல மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி இந்த சந்தோஷ செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக, பண்ருட்டி மக்களுடைய, குறிப்பாக வியாபார பெருமக்களுடைய, பொதுமக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பண்ருட்டியில என்னன்னு பாத்தீங்கன்னா 11 மணி 10:30 மணிக்கெல்லாம் எல்லா கடையும் மூடிடுறாங்க. டீ கடை முதற்கொண்டு ஹோட்டல் முதற்கொண்டு எல்லா கடையும் போலீஸ்காரங்க மிரட்டி மூட வைக்கிறாங்க. இங்க மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மெட்ராஸ்ல இருந்து நிறைய பஸ், மெட்ராஸ் பெரிய பெரிய ஊர்கள் எல்லாத்துக்கும் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வருது. நைட்ல ஒரு 12 மணி 1 மணிக்கு இறங்குறவங்க ஒரு டீ குடிக்க முடியல, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க முடியல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பண்ருட்டியில ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. சுத்தி இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் அங்கதான் மருத்துவ வசதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டீ வாங்கணும், ஒரு பால் வாங்கணும், ஒரு தண்ணி வாங்கினா கூட கடையெல்லாம் மூடிடுறாங்க. போலீஸ்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நைட்ல எங்களால பாதுகாப்பு தர முடியாது சார், நாங்க கடையெல்லாம் மூடுவோன்றாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை என்று சொன்னால் எதற்கு ஒரு காவல்துறை, எதற்கு காவல்துறைக்கு எங்களுடைய வரிப்படத்துல நீங்க சம்பளம் உங்களுக்கு கொடுக்கணுன்ற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. ஆகையால 10 நாட்கள் கெடு. இந்த கடைகள் இரவு நேரங்கள் முழுவதும், குறைந்தபட்சம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிற கடைகள் இரவு முழுவதும் திறந்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் பாஜக சார்பாக நான் வைத்துக் கொள்ளுகிறேன். மக்கள் மிகப்பெரிய அளவுல அதனால வருத்தப்படுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, பண்ருட்டி என்பது மிக பண்டைய நகரம். இது இன்னைக்கு நேத்து இல்ல, 700-800 வருஷத்துக்கு முன்பு இருந்தே பண்ருட்டிங்கிறது மார்க்கெட், மிகப்பெரிய நகரம். பண்ருட்டி என்றால் பண்டூர், பழமையான ஊர். பண்டுனா பழமையானது. அர்த்தநாரிசவர்மா சொல்லுவார், பாங்கூர் நாடுகள் தமக்கு ஒரு செய்தி, பண்டு போல் ஆண்டிடும் பாரத சாதி. பண்டுனா பழமையானது. பண்டூர் அப்படிங்கிறது தான் பண்ருட்டின்னு ஒண்ணு. பழமையான ஊரு, பழமையான மக்கள், பழமையான மார்க்கெட் இருக்கு. அப்படி வியாபாரத்திற்கு, இரவும் பகலும் வியாபாரத்திற்கு பேர் போன இந்த பண்ருட்டி நகரத்துல இரவு நேரங்களில் ஒரு டீ கடை கூட திறந்திருக்க கூடாதுன்னு சொல்றது இந்த பகுதியினுடைய உயிரோட்டத்தை, இந்த பகுதியினுடைய மக்களை, இந்த பகுதியினுடைய போக்குவரத்தை பாதிப்படைய செய்திருக்கிறது. ஆகையால காவல்துறை உடனடியாக இந்த கடையெல்லாம் இரவு நேரங்களில் திறந்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். மக்களுக்கு உரிய பாதுகாப்பை நீங்க தான் தரணும். அதுக்காக எங்களுடைய வியாபாரத்தை நீங்க கெடுக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக, பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
மிகப்பெரிய அளவுல குண்டும் குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கட்டமைப்பு பணிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வடிவேலு காமெடியில் வர மாதிரி வரும், ஆனா வராது. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது பண்ருட்டியோட நிலைமை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற சாலையை பார்த்தா சந்திரமண்டலம் மாதிரி இருக்கு. அந்த சாலையில நம்மளால நடக்கவே முடியாது. அதுல பஸ் வேற இடி குத்தி போகுது. வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆகையால இந்த பேருந்து நிலையம், சாலைகள் உட்பட கட்டமைப்புகள் உடனடியாக சீரமைத்து தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். பிஜேபி இருக்கவங்களாம் சங்கிகள், பிஜேபியில் இருக்கவங்களாம் சங்கிகள், பிஜேபியில் இருக்கவங்களாம் சங்கிகள், விசிகாவில் இருக்கவங்களாம் சொங்கிகள் அப்படின்னு நாங்க சொன்னா என்ன கேள்வி கேளுங்க, என்ன சொல்றாரு? எதுல ஊடுருவி பிரச்சனை ஏற்படுத்துவாங்க? எதுல? ஓ, அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுல ஊடுருவினவர் இவரு கட்சியில இருந்தா ஒருத்தர் போனாரு. அவரு சொல்றாரா? ஆதவர்ச்சனா சொல்றாரா? அவர் அதிமுக இருந்து போனாரு சார். அரண்டவன் கண்ணுக்கு அப்படின்னு யாரும் சொல்றா? இல்ல, நான் ஏன் இதெல்லாம் நினைக்கணும் சார்? என்ன சார் இது? ஏதோ ஒரு கட்சி சார், இதை பத்தி நான் ஏன் சார் கவலை பண்ணணும்? தாவேகாவை பத்தி தாவேகாரங்களே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்ட்ட வந்து கவலை பண்ணிட்டு அவங்க மக்கள் பிரச்சனை எதுலையுமே இல்லை சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபி பார்த்து அரண்டு போயிருக்கிறார். எங்க எந்த கட்சியில எது நடந்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நீங்க கவலையே படாதீங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி பட்டியல் சமூக பெருமக்கள் இருக்கிற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்துலதான் திருமாவளவன் இப்படி பதறி போய் பேசிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொன்னேன், விசிகா கட்சியில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை விட பாஜகவுடைய எஸ்சி அணியில் இருக்கிற, பட்டியல் அணியில் இருக்கிற எங்களுடைய சகோதரர்களது எண்ணிக்கை அதிகம். பிஜேபி மிகப்பெரிய கட்சி. விசிகாவுடைய ஒட்டுமொத்த கட்சிக்கும் வந்தா கூட பிஜேபியுடைய பட்டியல் அணிக்கு ஈடாக முடியாது எண்ணிக்கையில். அந்த அளவிற்கு பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. இது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தாவேகாவா இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அதுல பிஜேபியை இணைத்து பேசி பயந்து போயிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செத்து விட்டது. மக்கள் எல்லோரும் சென்று தங்களது பகுதியில் இருக்கிற காவல் நிலையங்களுக்கு மலர் வளையம் வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான நிலைமை தமிழகத்துல. ஏன்னா எந்த காவல் நிலையமும் செயல்படுறது கிடையாது, காவல்துறை செயல்படுவது கிடையாது. சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் செத்து விட்டது. திருவண்ணாமலையில வெளி மாநிலத்திலிருந்து காய்கறி விற்க வந்த ஒரு பெண் காவலர்களால மானபங்கப்படுத்தப்படுறாங்க. அந்த விஷயம் அடங்குவதற்கு முன்பாகவே திண்டிவனத்துல ஒரு காவலர் போக்சோ ஆக்ட்ல உள்ள போறார். காவலர்களே, மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை இந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அத்திப்பாக்கம்னு எங்க உளுந்தூர்பேட்டை பக்கத்துல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் காவலர்களால மிரட்டப்பட்டு தூக்கிட்டு கடிதம் எழுதி வச்சு தூக்கி சூசைட் பண்ணி செத்து போனார். இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ இவங்க அரெஸ்ட் பண்ணல. எங்கு பார்த்தாலும் காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி போயிருக்கிறது. 25 பேர் லாக்அப் மரணங்கள் நடந்ததுன்னு சொல்லி சிஎம் போன் பண்ணி பேசினார். சென்னையில 26வது மரணம் நடந்தது. மூடி மறைச்சிட்டாங்க, யாரும் பேசக்கூடாது. லாக்அப் மரணங்கள் ஒரு பக்கம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் ஒரு பக்கம். இப்ப கோயம்புத்தூர் இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு மோசமான இன்சிடென்ட் நடந்தப்போ கூட ஏன் அந்த பொண்ணு அங்க போச்சுன்னு தான் கேட்கறாங்களே ஒழிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெண்களை பாதுகாப்பது காவல்துறையோட கடமையா இல்லையா என்கிற ஒரு கேள்விக்கு இங்க எதுவும் பதில். காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கு. மக்களைத்தான் துன்புறுத்துகிறதே ஒழிய. இப்ப பண்ருட்டியில
10 மணிக்கு மேல டீ கடையை மூடுறதுக்கு வராங்க போலீஸ். ஆனா இங்க நடக்கிற கொலைகள், இங்க நடக்கிற பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இங்க வீடை உடைச்சு நடத்துற திருட்டுகள், இதுக்கெல்லாம் காவல்துறை வரமாட்டேங்குது. சாதாரண தொழில் பண்ற, நேர்மையா தொழில் பண்ற எங்களை வியாபாரிகளை மிரட்டுறதுக்கு தான் காவல்துறை வருதே ஒழிய, சட்டம் ஒழுங்குக்கு எதிராக, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற குற்றவாளிகளுக்கு எதிராக காவல்துறை களத்துல இல்லை. அதனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து காவல் நிலையங்களுக்கு மலர் வளையம் வைக்கிறது தான் ஒரே முடிவு. அப்படிதான் இருக்கு காவல் நிலையம். பேசணும் சொல்லு. இல்ல சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க இப்ப சொல்ற இந்த விஷயத்துல செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி அவர்களோட பேசினாரு, அவங்களோட தொடர்புல இருந்தாரு, அவர் போய் தாவேகால சேர்ந்தாரு, இந்த விஷயத்துல எங்கேயாவது பிஜேபி வருதா சார்? தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி எது நடந்தாலும் எங்க பிஜேபி காரன்றது கேக்குறீங்க? நாங்க என்ன அரசியல் விமர்சகர்னு போர்டு போட்டு வச்சிருக்கோமா? இல்ல சார், கேக்குறேன். நான் அரசியல் விமர்சகர்னு போர்டு போட்டிருக்கேனா? நான் பிஜேபி மாநில செயலாளர் தானே. பிஜேபி தொடர்பான விஷயங்களை கேளுங்க. G20 மாநாட்டுக்கு இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு வந்தாரு, அதனால உலக அளவுல இந்தியாவில என்ன நன்மைன்னு கேளுங்க. இது மாதிரி எந்த கட்சியில எது நடந்தாலும் பிஜேபி காரங்களை கேட்கறது என்ன வாடிக்கைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு எங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எங்களுக்கு கிடையாது. நாங்க மக்கள் பிரச்சனைகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இதை பண்ருட்டிக்கு ஒரு ட்ரெயினை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு வேற ஏதாவது கோரிக்கை இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கேள்வியா கேளுங்க. எந்த கட்சியிலயோ ஏதோ நடந்தது எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது.